Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல சர்க்கரை வரட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை வரட்டி செய்வதற்காக பழுக்காத ஏத்தங்காய் எடுத்துக்கோங்க. இதை எப்படி கட் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கத்தியால் தோலில் மேலே இருந்து கீழே வர ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு கையாலேயே தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோலை நீக்கினதுக்கு அப்புறம் நீல வாக்கில் இதை இரண்டாக கட் பண்ணிக்கோங்க. இரண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே சைஸில் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற ஏத்தங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஐந்து நிமிஷம் வரைக்கும் இது ஹை டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையிடையாக கிளறி விட்டுக்கோங்க. ஐந்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையிடையாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கிறிஸ்பியாக வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு 20லிருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏத்தங்காய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை சூடு ஆறுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். தூசி எதுவும் இல்லாமல் சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது ஒரு கம்பிப்பதம் வாரது வரைக்கும் சூடாக்கிக்கோங்க. ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை செய்து வச்சிருக்கிற ஏத்தங்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு ஏத்தங்காயில் நல்லா கோட்டாகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வறுத்த அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா ட்ரை ஆகி கிடச்சிரும். சர்க்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிடாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.